அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபா skitchen. இன்றைக்கி நம்ம ஒரு 3 to 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாகவும் சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், நமக்கு உடனே பண்ணிடலாம். ஃப்ரீஸ் ஆக மட்டும் தான் நமக்கு டைம் எடுக்கும். ஐஸ்கிரீம் நம்ம ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடலாம். அப்புறம் பிளாக்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: விப்பிங் க்ரீம் 2 கப்பு எடுத்திருக்கேன். பிளாக்கரண்டோட க்ரஷ் இது 1/2 கப்பு. மில்க் மேட் 3/4 கப் எடுத்திருக்கேன். இது ட்ரை பிளாக்கரண்ட். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். விப்பிங் க்ரீம் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஃப்ரெஷ் க்ரீம்லேயும் நம்ம பண்ணலாம். இதுக்கும் அதுக்கான டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, இது ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு க்ரீம் ஆகிடும். உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் நமக்கு ஒரு 20 நிமிஷம் எடுக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு க்ரீம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். நமக்கு அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா கீழே விழக்கூடாது. நம்ம கேக்குக்கு க்ரீம் ரெடி பண்ணோம்ல அதே மாதிரி எப்படி நிற்கணும். இப்போ அவ்வளோதான். இதில் நான் 3/4 கப்பு மில்க் மேடு சேர்த்துருக்கேன். நமக்கு விப்பிங் க்ரீமில் ஒரு ½ சுகர் இருக்குது. அதனால் இந்த மில்க் மேடு போதும். இதுக்கு முன்னாடி நான் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருந்தேன். அதோட கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப்பு நம்ம அந்த க்ரஷ்ஷும் கொஞ்சம் ட்ரை பிளாக்கரண்டும் சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி ஏதாவது வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அளவு அதிகமாக இருக்கிறதுனால நான் அந்த பீட்ரு வச்சே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அந்த இது பத்தலை உங்களுக்கு. நான் அதனால் எக்ஸ்ட்ரா 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம 2 கப்பு விப்பிங் க்ரீமுக்கு 1 கப்பு அந்த பிளாக்கரண்டோட க்ரஷ் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு கலர் அதிகமாக வேணும்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ட்ரை பிளாக்கரண்ட் சேர்த்துருக்கேன். நான் கலர் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு நல்லா அந்த பர்பிள் கலர் வரணுன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு ஓரளவுக்கு கலர் இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு அது லைட்டாக தெரியுது. ஆனால் ஓரளவுக்கு நமக்கு அந்த கலர் கிடச்சிருச்சு. அதனால் நான் எக்ஸ்ட்ரா எந்த கலருமே ஆட் பண்ணலை. இப்போ நம்ம நல்லா ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னர், ஒரு கிளாஸ் கண்டெய்னரோ இதெல்லாம் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கக்கூடிய அந்த பாக்ஸ் அந்த மாதிரி உள்ள இதில் வச்சோன்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு க்ரீம் ஆகும். ஐஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக இதாகும். நார்மலாக நம்ம ஸ்ட்ராபெரி இல்லைன்னா வெனிலா இந்த மாதிரி நம்ம எப்போவுமே செய்கிறது தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இது. இப்போ அவ்வளோதான். இப்போ மூடி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். நான் ஓவர் நைட்டு வச்சுருந்தேன். நீங்கள் 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் வைங்க. நல்லா உங்களுக்கு செட் ஆகும். இல்லைன்னா நம்ம மேலே அப்படி செட் ஆன மாதிரி இருக்கும், கீழே உங்களுக்கு அப்படி க்ரீமாகவே இருக்கும். இப்போ நமக்கு சூப்பராக செட் ஆகிருக்கு. உங்களுக்கு எடுக்கும் போதே தெரியுதா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.